வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ ரொம்ப அழகா இயற்கையா தாமரை குளத்துல விரால் மீன்கள் பிடிச்சதுதான் பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு பாகமா பார்க்க போறீங்க. முதல் பாகம் பாத்தீங்கன்னா விரால் மீன்களுக்கு தேவையான குள்ளகண்ட மீன்களை பிடிக்கிறதுதான் ஃபர்ஸ்ட் பாகமா பார்க்க போறீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன குளத்துலதான் அவ்வளவு குள்ளகண்ட மீன்கள், கோரா, அப்புறம் குறவை, இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் பிடிச்சோம். இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா எல்லா இடத்துலயும் இந்த குள்ளம கண்ட மீன்கள் கிடைக்காம சுத்திட்டு இருந்தோம். திடீர்னு இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா முள்ளுச்செடிக்கு நடுவில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சோ இந்த முள்ளுச்செடிக்கு உள்ள பார்த்தப்போதான் தெரிஞ்சது எங்களுக்கு செமையா லக் அடிச்சுது. ஏன்னா அவ்வளவு சின்ன மீன்கள் இந்த குட்டையில இருந்தது. முதல் தடவை பாத்தீங்கன்னா போடும்போது ரொம்ப பயந்து தான் போட்டோம். ஏன்னா முள்ளு எதனா இருக்குமா, வலையில மாட்டிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நம்ம வீசுற வலையில பாத்தீங்கன்னா முள்ளு மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா எந்த விதமான முள்ளுமே மாட்டல, எதுவுமே அங்க இல்ல. நம்மளுக்கு என்னென்ன மீன்லாம் இந்த வீசு வலையில வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நாங்க முதல்ல என்ன நினைச்சோம்னா இந்த ஃபுல்லாவே துடிக்கிறத பார்த்துட்டு பன்னீர் கண்டை மீன், அதாவது பனையேறி கண்டைன்னு சொல்லுவாங்க, அது நிறையவே இருக்கும், அந்த மீன் தான் நினைச்சோம். ஆனா வலையில எடுத்துட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது நிறைய குறவை மீன்கள் நிறைய இருக்குது இந்த விரால் மீன்களுக்கு போய் இறையாகிறதுக்கு. அப்புறம் இந்த கோரா மீன் சொல்லுவோம், நிறைய பேருக்கு இந்த கோரா மீன் பாத்திருப்பீங்க. நம்ம சேனல்லயே அதிகமா விரால் மீன்களுக்கு இறையா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கோரா மீன்கள் தான். 2 பேக் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு பேக்ல ஃபுல்லாவே ஓரா மீன்களை போடுறோம், இன்னொரு பேக்ல ஃபுல்லாவே இந்த குறவை மீன்களை போடுறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குறவை மீனுக்கும் விரால் மீன்களுக்கும் வித்தியாசம் தெரியல. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி விரால் மீன்கள் பிடிக்கும் போது கூட மீனை கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கூட ஒரு என்ன சொன்னாரு, சின்னதா இருந்தா குறவை மீன், பெருசா இருந்தா விரால் மீன், அவ்வளவுதானப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தேன், எடுத்துக்கல. எதுக்கு வீணா ஆர்கியூமெண்ட்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லல. விரால் மீன்களுக்கு எப்பயுமே மேலே கருப்பாவும் அடிப்பகுதி வெள்ளையாவும் இருக்கும், நீளமா வளரும். குறவை மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா 1/2 கிலோ சைஸ் வரையும் தான் வளரும், பழுப்பு நிறத்துல இருக்கும் மீன். டேஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா விரால் மீன்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிற லொகேஷன். அழகான ஒரு தாமரை பள்ளம் இது. இந்த மாதிரியான தாமரை செடிகளை இப்போ சென்னையில மட்டும் இல்ல, எங்கேயுமே பாக்குறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது. சென்னையில ரொம்ப ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி தாமரை செடிகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரை செடி இந்த மாதிரி பாத்துருக்கீங்க அப்படின்னா உங்க ஊர் பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எந்தெந்த ஊர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இந்த தாமரை செடியில பாத்தீங்கன்னா 2 ரகங்கள் இருக்கு. ஒண்ணு இப்ப நீங்க பார்த்திருக்கிற இந்த ரோஸ் கலர்ல இதழ் இருக்குது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்குது. முதல் துண்டில நம்ம குறவை மீனை இறையா போடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. பாருங்க எப்படி குதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா குறவை மீன்கள் பாத்தீங்கன்னா தண்ணில கொஞ்ச இடத்துல இருக்க முடியாது, அதெல்லாம் எகிரி குதிச்சிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேக்ல இருந்து வெளியே எகிரி குதிச்சாலும் அது சாகாது. நிறைய பேர் தண்ணியில மீன் முள்ளு குத்துறதுக்கு அப்புறம் எப்படி நீந்தும் தெரியாது. சோ அவங்களுக்காகவே தான் இது ஸ்பெஷலா. நம்ம தூண்டில் உலக சேனலையும் பேஜையும் இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா
லைக் மட்டும் பண்ணாம கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நம்மளோட தூண்டில் உலகம் பேஜ் வந்து கொஞ்சம் வளர்றதுக்கு நீங்களும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா பேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். சோ முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம பேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு 3 தூண்டில் போட்டிருக்கிறோம் மொத்தம். தூண்டில் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணி கிட்ட காட்டலைங்களா, அந்த இடத்துல வந்து மீன் வந்து ஒரு மீன் ஜம்ப் பண்ணுச்சு. சோ நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த தூண்டில தான் முதல்ல அடிக்கும்னு சொல்லிட்டு. கண்ணுக்கு குளிர்ச்சியா எங்க பார்த்தாலும் தாமரை பூக்கள் அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு. சோ கையில வந்து பாத்தீங்கன்னா ரெடியா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீன் அடிச்சாச்சு. பாருங்க துள்ளி குதிச்சுட்டு வருது. விரால் மீன்கள் துள்ளிக்கிட்டு வர அழகே தனிதாங்க. நல்ல சுத்தமான தண்ணியில சூப்பரா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கு மீன் இது. கையில வந்து அவ்வளவு சீக்கிரம் பிடிக்கவே முடியல. துள்ளி விளையாடுது. மீன் வந்து இறை அடிச்ச வேகத்துல நாங்க போற தக்கையோட சேர்த்து முழுங்கிருச்சு. ஒரு வழியா மீன் வாயில இருந்து எடுத்தாச்சு. ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க மீனை வந்து ஏன் ப்ரோ வாயில வந்து கடிச்சு கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க நல்ல பதில் தான். இருந்தாலும் வந்து அப்பத்துல இருந்தே பழகிடுச்சு இந்த மாதிரி. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அண்ணன் கடிச்சு கட் பண்றதே ஒரு அழகுதான். நானும் வந்து சொன்னப்போ அண்ணன் வந்து இல்லப்பா நம்ம வாயிலே கடிச்சு கட் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ளூ பேக் ஆர்மியில வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ வந்து ப்ளூ பேக் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஏன்னா அவருக்கு ப்ளூ பேக்னு சொல்லுவோம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ப்ளூ பேக் பிடிக்கலையா மாத்திரலாமான்னு கேட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ப்ளூ பேக் வந்து ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே இடத்துல கோரா மீன்கள் மறுபடியும் குத்துறோம். ஏற்கனவே மீன் மாட்டின இடத்துலயே தான் போடுறோம். ஏன்னா நல்ல அந்த இடத்துல மீன் மேய்ச்சல் வந்துட்டு இருந்தது. நிறைய தூண்டில்லாம் போடல, 3 தூண்டில் தான் போட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரியான வெயில். வரும்போது பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு ரிலாக்ஸா வெள்ளரிக்காய் சாப்பிடுறாரு. என்னையே சாப்பிடுறேன்னு கேக்குறாரு.
வீடியோ எடுத்துட்டே இருக்கேன், பின்னாடி திரும்பி பார்த்தா நாய் வந்து நின்றுட்டு இருக்கு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து எங்களுக்கு அடிச்சிருமோன்னு பயம், நாய்க்கு பாத்தீங்கன்னா நாங்க அதை அடிச்சிருமோன்னு பயம். கொஞ்ச நேரம் பாத்துச்சு, நாங்களும் போற மாதிரில அது கம்முன்னு போயிடுச்சு. அடுத்த மீன் ரெடியா இருந்தாரு, உடனே மாட்டிச்சு பாருங்க. இதுவும் முதல்ல பிடிச்ச அதே மீன் சைஸ் தான். இதுவும் தக்கைய வந்து ஃபுல்லாவே விழுங்கிருச்சு. இன்னைக்கு பிடிச்ச மீன்ல மொத்தமே பாத்தீங்கன்னா எல்லா மீனுமே தக்கைய வந்து மொத்தமாவே விழுங்கிருச்சு. ரொம்ப பசியில இருந்தது போல இருக்கு. இந்த மீன் பிடிச்ச உடனே துள்ளவே இல்லை, என்னடா இது ரொம்ப முழுங்கிடுச்சு, குடல்ல இருந்து ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு துள்ளிட்டு இருந்தது மீன். நாங்க பேக்ல வந்து 2 மீன் பிடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஒரு மீன் அடிச்சு இருக்கிறதுனால கவர் பண்ண முடியல. மீன் துள்ளல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, பாருங்க எப்படி துள்ளிட்டு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உங்களோட ஆதரவு தந்துட்டே இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.